மக்களே வெல்கம் டு துபாய் நண்பன். இந்த சேர் பாலு எங்களோட ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர். அவர் பிழையாக சொல்லலை, அவர் நல்ல கருத்துக்கள்லாம் முன் வைக்கிறவர். இன்றைக்கி ஒரு கருத்து முன் வச்சுருந்தார். அதை பார்த்தோன்னு எனக்கு பேசணும்னு நினச்சி அவர் சொல்லியிருந்தார், அத்லீக்கு ஒன்றுன்றோன்னே விஜய் வந்து அடித்து பிச்சுட்டு ஓடுறாரு, ப்ரைவேட் ஜெட் எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட இதை பார்க்குறாரு, அண்ணன் தம்பி உறவு அதெல்லாம் ஓகே, அப்பையும் அதே ஒரு தொண்டனுக்கு ஒன்றுனாக்க ஏன் போகிறாரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்துன்னு வச்சுருந்தார். அப்போ அவர் கேட்குறது நியாயமான கேள்வி தான், அதில் ஒரு பிழை நான் சொல்லலை. ஆனால் விஜயோட பக்கம் இருந்து நாங்கள் யோசித்து பார்க்கணும், தளபதியோட பக்கம் இருந்து நாங்கள் யோசித்து பார்க்கணும். என்ன பிரச்சனைன்ற, தளபதிக்கு வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. ஒருத்தரோட வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு சொன்னால் மற்ற எல்லாருமே கூப்பிட தோங்குவாங்க. எல்லாருமே கூப்பிட தோங்குனாக்கா இங்கே போயிட்டு அங்கே பூவாட்டி என்ன கதை வரும்? தளபதி வந்து இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அந்த ஆளுக்கு முக்கியத்துவம், இந்த ஆளுக்கு முக்கியத்துவம் இல்லை இல்லையா? சின்ன ஆள் பெரிய ஆள் அப்படி இல்லாட்டி ஜாதி அப்படி இல்லாட்டி அந்த என்ன சொல்லுவாங்க உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் அதுகளுக்கு கொடுத்து தான் இவர் வாராரு இல்லை போகிறாரு இல்லைன்றாங்க. அதெல்லாம் இதாக யோசித்து தான் அப்படி யாருடையும் தொண்டர்களோட இதுக்கு போகாமல் அது மும்பைக்கு போனேன்றது அத்லீட்னு சொல்கிறது அத்லீட் தெரியும். அவன் ஏற்கனவே அன்றைக்கி கடைசியாக இது ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் சொல்லுவான் அத்லி வந்து, நான் இன்றைக்கி சம்பாரிச்சிருக்கேன்டா இது எல்லாம் இந்த ஒரு மனுஷனால தான் அப்படின்டுவான். அப்போ அதுக்கு மேலே அப்படி ஒரு வேர்டு ஒன்று சொன்ன பிறகு சரியா அவங்களோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி இன்வைட் பண்ணதோட விஜய்க்கு போகாமல் இருக்கேல, எப்படியும் கட்டாயம் போகத்தான் வேணும். அது மனிதாபிமானம் விளைச்சா. அதோட அண்ணன் எனக்கு கூட பிறந்த அண்ணேன்னு சொல்லிட்டு தான் அத்லியும் சொல்கிறான், லோகேஷும் சொல்கிறான், நெல்சனும் சொல்லுவாங்க. அப்போ 3 பேரையும் வந்து மை பிரதர்ஸ்ன்னு தான் விஜயும் சொல்கிறது. அப்போ அப்படி அவங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்ல போகல கட்டாயம் போக வேண்டியது வந்து விஜயோட கடமை. அதை வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வேணாம். எனக்கு சேர்பாலு அவரை நல்லா பிடிக்கும், நல்லா அவர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவார். அதுவும் ஒரு நாளும் விஜய்க்கு எகெயின்ஸ்டாக யார் அவர் பேசுனே நான் கேட்டு இல்லை. இந்த கருத்து அவர் சொன்னதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு, அதுக்கு கிளியர் பண்ணணும்னு சொல்கிறது தான் நான் பேசுனது. இதுக்கு அந்த கருத்தில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தாக்கா, நான் சொன்னதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் அதுக்கான உங்களோட கருத்தை சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. மற்றது இப்போ அரசியல் சூடு பிடிச்சிட்டு வருது. இப்போ அடுத்த கிழமையிலேருந்து விஜயும் வந்து ரோட் ஷோக்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் எல்லா இடமும் போகிறதுக்கு. அப்போ ஏழ்ன மற்றும் உங்களோட ஏரியாக்களுக்கும் வரப்போக்குள்ள நீங்களும் ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க. தயவு செய்து வாகனத்தை பிளாக் பண்ணிக்கிட்டு அவரோட பின்னுக்கால வந்து பைசிக்கலில் வந்து அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ரோட் ஷோ போக்கோல பைசிக்கலில் வந்து அந்த பைசிக்கல் போலீஸ் ஜீப்பில் முட்டிப்பட்டு நீங்கள் வந்து அப்படி செய்கிற வேலையால் அந்த கெட்டெண்ணம் வர்றது விஜய்க்கு தான் கெட்டெண்ணம் வரும், தளபதிக்கு தான் கெட்டெண்ணம் வரும். உங்களுக்கு தளபதியை பார்க்கணுன்னு சொல்கிற ஆசை எல்லாம் ஓகே, ஆனால் அதை நீங்கள் உங்களோட லைஃப்பையும் நீங்கள் யோசிச்சு கொள்ளணும். நீங்கள் அவரை அப்படி அவரோட வாகனத்தோடையே நீங்கள் போயிட்டு சும்மா சரி உளுந்து உங்களுக்கு ஏதாவது ஆவிச்சுண்டாக்க உங்களோட லைஃப் தான் போகுது விளங்கிச்சா. நீங்கள் நல்லா இருந்தால் தான் அவருக்காக சம்பாதிக்கலாம், நீங்கள் நல்லா இருந்தால் தான் அவருக்காக ஓட் கேட்கலாம், கட்சியை வெத்த வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். தளபதி எப்பயும் பார்த்துக்கொள்ளலாம் விளைச்சி. அதுக்காக இப்படி பைக்கில் முறுக்கி போயிட்டு அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு பார்க்கணுன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. அப்படி அந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம், அதெல்லாம் மூடத்தனமான வேலை. உங்களோட லைஃப்பில் உள்ள அந்த எவ்வளோ உங்களோட லைஃப் பொறுமதின்றதை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க கட்டாயம். இந்த மாதிரி வேலைகள் செய்யாமல் அழகாக அவர் வந்து அவர் பிரச்சாரம் செஞ்சுட்டு போகட்டும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அவரோட இதெல்லாம். மற்றபடி நீங்களும் உங்களோட ஊர்களில் ஒவ்வொரு ஊடாக போயிட்டு இப்போ பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் லேட் கூட, சரியான பொய் வதந்தியெல்லாம் போயிட்டுக்கிட்டு இருக்குது. எவ்வளோ பொய்யெல்லாம் சொல்லலுமோ அவ்வளோ பொய்கள் சொல்லி வதந்தியெல்லாம் கிளப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னாக்கா சன் டிவி, கேடிவி, கேப்டன் அதெல்லாம் டிவியெல்லாம் திறந்தாலும் ஒரு சேனலில் கூட ஒரு விஜயோட ஸ்பாட் ஒன்று கூட போகாது. அந்த அளவுக்கு இவங்களோட வன்மத்தை கொட்டுறான்னு விளைச்சா. தமிழ்நாட்டில் இப்போ அந்த ஸ்கூல்களில் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடக்கிற சொட்டி அந்த நிகழ்ச்சிகளில் விஜயோட பாட்டு கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அப்படி இருக்க போகல அப்போ எந்த அளவுக்கு பயந்துருக்காங்கன்றது நீங்கள்லாம் விளங்கி கொள்ளுங்கள் விளங்கிச்சா. 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களோட 90% ஓட்டு வந்து விஜய்க்கு தான் உழுவ போகுதுன்றது வந்து மிச்சம் பேருக்கு ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிருச்சு. மக்களுக்கு மிச்சம் பேருக்கு கன்ஃபார்ம் ஆகிருச்சு. இந்த ஓட்டு வந்து 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களோட 90% ஓட்டு வந்து டிவிகேக்கு தான்ட்டு அந்த பயத்தில் தான் இப்போ எல்லோரும் தடமாறுறாங்க விளங்கிச்சா. ஏன்டா 5 கோடியே 87 லட்சம் ஓட்டு இருக்கிறதுல 3 கோடி ஓட்டு கிட்ட இருக்கா 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களோட ஓட்டு.
அப்படி இருக்க போகல டிவிக்கே பெரும்பான்மையாக வின் பண்ணுன்னு சொல்கிறது மிச்சம் பேருக்கு இப்போ விலங்கு வந்துருச்சு. ஒரு கூட்டணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அழகாக வின் பண்ணுன்னு சொல்கிறது. கூட்டணி கணக்கெல்லாம் அதான் பொய்க்காது, அதெல்லாம் பொய் கணக்கு, அதெல்லாம் நம்பவே வேணாம். எத்தனை கூட்டணி சேர்ந்தும் வேலைல்ல, அந்த கூட்டணிக்கெல்லாம் ஓட்டு இருக்கணுமே. இப்போ ஐயா எங்களை விஜயகாந்த் இருக்க போகல, விஜயகாந்துக்கு இருந்த செல்வாக்கு எப்படி செல்வாக்கு, எதிர்க்கட்சி தலைவராக வந்திருந்தார். இன்றைக்கி அவங்க வந்து திமுகவோட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையே, விளைஞ்சா. இப்போ விசிகாவை எடுத்துக்கொண்டா கூட விசிகா கூட 8 சீட் தாரேன்னு சொன்னதுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்குன்னு அவங்களுக்கும் இல்லை. அதை சுற்றி அதெல்லாம் பற்றி ஒன்றும் பேசி வேலை இல்லை. மற்ற அதோட இந்த நாம் தமிழருக்கெல்லாம் வந்து மிச்சம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கே வேணாம். அவங்களுக்கும் எங்களுக்கும் போட்டி ஒன்றே இல்லை. எங்களுக்கு போட்டி இருக்கிறது வந்து திமுகவோட மட்டும்தான். நாம் தமிழரெல்லாம் வந்து இதுவரை இன்னும் ஒரு சீட் கூட வின் பண்ணதில்லை. அப்படி இருக்க போகல அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு எங்களோட டைம்களை வேஸ்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை. உங்களோட எழுத மட்டும் உங்களோட கருத்துக்களை முன்வைங்க கட்டாயம் மக்கள்கிட்ட போயிட்டு. இந்த எலெக்ஷன் எங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறத எடுத்து காட்டுங்க. சரியா? எங்களுக்கு செகண்ட் பிளேஸ் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வந்து ஃபஸ்ட் பிளேஸ், கப்பு முக்கியம், பிகில் கப்போட தான் போகணும். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லோரும். அதை சுற்றி அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லோரும் சம்பாரிச்சிங்களாக்க, வேலை செஞ்சிங்களாக்க சரியாக தளபதி எங்கே வைக்கணும் எங்களுக்கு அங்கே வைக்கலாம். ஓகே.